حبيب الله
இதுபோல இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சூரியகளை கொண்டு ஒவ்வொரு பொருள்களையும் போட்டு
அத்துறையும் பறந்து சென்றது. இன்னும் சொல்லுவாங்க, வண்டியை போட்டு பறந்து சென்றது. ஆயிரக்கணக்கான துணியைக்காரர்கள் வாழ்கிறேன். யாராவது கேள்வி கேட்டால் துணியை கிடைத்தால் துணியை கிடைத்தால் மக்களை நான் மாற்றி விடுகிறேன். தேவைப்பட்ட துணியைக்காரர்கள் அத்துறை துணியைக்காரர்களுடைய கடைகளை கொண்டு இவருக்கு முன்னால் போடப்பட்ட பொழுது இவருக்கு தன்னுடைய வளம் கொண்டு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலை கொண்டு கொடுத்தார்கள். அவன் சொன்னாங்களா, அத்தனை அடங்கு பிடித்து தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு ஊதினான், ஒரு பெருமூச்சு விட்டால் அத்தனையும் பஞ்சாப் பறந்தது. ஆச்சரியப்பட்டான். இப்ப கேட்டார்கள், உன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய கடை உள்ளவர்கள் அது பற்றி வாழ்ந்ததா? என்னிடத்தில் இருக்கக்கூடிய சூரிய கடை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் மிக பலமானதாக உன்னுடைய சூரிய கடை பலமான ஆயிரக்கணக்கான கடைகள் பெற்றுள்ளவர்கள் போட்ட ஒரு ஊசி அத்தனை மறந்து உன்னுடைய சூரிய தான் ரொம்ப பலமானது. மீறி வீழ்ச்சியாக சொல்ல ஒரு மூச்சில அத்தனை மறந்து போயிட்டு உன்னிடத்தில் ஒன்றுமில்லா ஒரு சூரியனை கற்றுக்கொண்டவர்களை கொண்டு நீ பாதிக்கிறாய் அப்படி இல்லை. ஆனால் நான் என்னுடைய ஆற்றலை கொண்டு அல்லாஹ் கொண்டு அந்த ஆற்றலை கொண்டு நான் இது செய்யல. இப்படி இருக்கக்கூடிய நான் அல்லாஹ் அடிமைன்னு சொல்றேன். அல்லாஹ் அடிமைதான். இப்படி இருக்க நான் எவ்வளவு அல்ல என்று சொல்ல மாட்டேன். இப்படி இருக்க அத்தனை தந்தைகளை கொண்ட என்ன நல்லா பொறுத்துக்கொள்ள. ஆனா நீ ரப்பை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்னிடத்தில் ஒரு பலமும் ஒரு ஆற்றல் இல்லை. சூரியங்களை கட்டவர்களை கொண்டு மக்களை மாற்றுகிறார். அப்படி இருக்க நீ ரப்பை என்று சொல்கிறாரே, எப்படி அல்லா வந்து சொல்லிக் கொள்வான் கேட்டார். உண்ட ஒன்றில திறமை அடர்த்தி அடித்தால் பூமி வைப்படுது, அடித்தாலும் வைப்படுத்தக்கூடிய நீ ரப்பை என்று சொல்கிறார். ஆனால் நானே பணத்தை கொண்டு நம்மை பற்றி நான் மாற்றினாங்களே, என்னையும் நல்ல ஒருத்தர் நீ ஏதாவது திறமையை பயன்படுத்த அப்படி இருக்கும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். நீ ரப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இது மிக வழியாக இப்படி யாரையும் வைக்கவில்லை. எல்லோரையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்கான வழிகளை தேடினார். தன் பக்கம் ஈர்ப்பதற்கான வழிகளை தேடி அணுகுவதற்கு மக்களை மாற்றுவதற்கான வழிகளைத்தான் பார்ப்பான். எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று திருமகள் சொல்லியிருக்கிறார். அந்த புதுசு பறவை சொல்லியிருக்க சொன்னாங்க. அந்த புதுசு பறவை சினிமாவை தமிழ் சொல்லிச்சோ இன்னி பிரமாண்டமான சிம்மாசனம் இருக்குது. அந்த சிம்மாசனம் ஒரு பெண்ணில் ஆட்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அல்லாத சூரியனை மக்கள் வணங்குகிறார்கள். அந்த சூரியனை மக்கள் வணங்கக்கூடிய அந்த செயலை ஒரு மக்களுக்கு செய்தான் அந்த செயல்பாட்டை தலைப்படுத்தி காட்டுகிறார். என்ன புதுமை சொல்றது? புதுமை யார் சொல்லுது? வெளிநாட்டு ஒரு செய்தான் அந்த மக்களுடைய செயல்பாடுகளை செய்தான் அழைப்படுத்தி காட்டுகிறது என்று மக்களை பற்றி அழகுபடுத்தி காட்டுகிறார். அல்லாஹ் அல்லாத சூரியர்கள் வழங்குகிறார்கள். குற்றம் சாட்டுகிறோடு கூட செய்தானை அழகுபடுத்தி காட்டுகிற செய்தியை ஒரு குரலை சொல்லி காட்டுகிறது. இந்த அளவில் செய்தான் மக்களை ஆக்கிக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நல்ல காலத்தில் மக்களை மனிதர்களை அல்லாத மன்னிப்பு கூட யோசிக்கிறாங்க. அந்த கோபத்தையுடைய இந்த மன்னிப்பு தேடுவது கூட தெரியாது. வாழ்க்கையை கணிப்பவர்கள் வாழ்க்காலெல்லாம்
அரபாணிக்கு துவா செய்யறாங்க. அரபாணிக்கு துவா செய்யறாங்க. துவா செய்யறாங்களா உண்மத்துக்கு உண்டான அத்திரைகளை வாங்கி மணி செய்வாயாக. என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்பாடு தனக்கு மாத்திரமல்ல சகோதரத்தை மன்னிப்பதற்கு கேள்வி மறுக்கிறார்கள். மறுக்கிறாங்க மறந்து நாம் இருந்தால் போதும் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உண்மத்தின் அத்தனை பாவத்தையும் மன்னி செய்வாயாக அரபாக வாஜியாகிறார். அல்லாஹ் சொன்னா உங்களின் சமூகத்தில் உண்டான உண்மத்தில் உண்டான அத்தனை பாவமே நான் நினைத்தேன். அநியாயம் செய்யக்கூடிய பாவம் உங்கள் உண்மத்தில் உண்டான அத்தனை பாவமே நான் மன்னிப்பேன். எவர் அநியாயம் செய்தாரோ ஒருவருக்கு நான் அவரை பாவம் செய்ய மாட்டேன். உண்மத்தினுடைய அத்தனை பாவம் மன்னிக்கிறார்கள். ஒரு தொகையை அநியாயம் செய்யக்கூடியவருடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன். இது அரபாக முடிந்த பிறகு பயனாளி முஸ்தலிஃபாக வந்து மீண்டும் அந்த துஆவை கேட்கிறார். யாரப்பி இன்ஷீத வலைத்தல் முதுமா மின் ஜன்னா வபரதல் வாலி. இறைவா நீ நாடினால் அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து அநியாயம் செய்வதற்கு மன்னிப்பு வழங்குவாய். ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பாவங்களை நீ மன்னிப்பளிக்க வேண்டும் என்று ஆணை கேட்டபோது அல்லாஹ் சொன்னார் அநியாயம் செய்யக்கூடியவர்களை தவிர என்று சொன்னார். முஸ்லிமாகி மீண்டும் அந்த துஆவை ஆணை அல்லாஹ் கேட்டபோது அல்லாஹ் இப்படி சொன்னார். கேட்டாங்க ரஹ்மானே அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்தை அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு சௌபாவை மன்னிக்கிறான் அல்லவா, நீ நாடினால் செய்யலாம் அல்லவா என்று அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை கேட்ட பொழுது அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கும். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அநியாயம் செய்யாதவர்கள் வாழ வேண்டும். எல்லாம் யாருக்கும் அநியாயம் செய்கிறார். இந்த அடிப்படையில் எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டவுடன் கேட்டோம், ஒட்டுமொத்த கேட்டோம், வாங்கி வழங்க ஒரு கூட்டத்தை தள்ளப்படுத்தி மீண்டும் கேட்டோம். ஒரு கூட்டத்துக்கு இப்படி ஒரு தன்மையும் ஒரு கூட்டத்துக்கு சொற்களையும் நல்லா வழங்குகிறேன் என்று பதிலளித்த பொழுது கேட்பார்கள். மாணவியினுடைய சிரிப்பை அனுபவத்தையே அவர்களும் அவர்களை பார்த்து அனந்தம் அடைந்து சொன்னாங்க. எங்களை நாய் தந்தை நீங்கள் கருமாகட்டும், நாங்கள் சிரிப்பதற்கு காரணம் இல்லை. உங்களுடைய சிரிப்பை எல்லாம் நிரந்தரமாக நபியுடைய சிரிப்பு இல்லையா இந்த உலகத்திற்கு ஒரு பெரும் ஞானம். நபியின் சிரிப்பும் அதாவது குடும்பங்களும் கூட இந்த சமூகத்திற்கு ஒரு அருள் ஒரு ஞானத்தை மாணவியர்கள் சிரிப்பார்களா, மாணவியர்கள் துன்பார்களா, சந்தோஷம் அடைந்து மாற்றி சொல்லுவோம். அந்த அடிப்படை சூறாவுடைய சிரிப்புக்கு கேட்கிறாங்க. எதற்கு தெரிஞ்சீர்கள் சிரிப்பை இருக்கிறாங்க சொன்னாங்கன்னா இன்னும் அனுபவாதி நம்ம அணின அதனால அல்லாஹ்வுடைய மாவீரர்கள் எடுத்து என் உம்மத்தின் உண்டான அத்தனை பாவம் கேட்டால் மன்னிப்பேன் என்று காவல் எடுத்துட்டான். இந்த அங்கீகரித்த செய்தியை செய்தி பார்த்தான். பார்த்துட்டு அதற்கு நேற்று நபி முகமது மீண்டும் இந்த நாளை கேட்டு நல்ல அங்கீகரித்து விட்டான் என்று அவனுக்கு வேகம் ஏற்பட்டு மண்ணை எடுத்து தலையை மாறி கொண்டு ஓடுகள் அங்கீகரிக்கப்பட்டு
ஏற்றுக்கொண்டார். இப்படி இந்த உலகத்திற்கு பாவம் மன்னிப்பு கேட்டால் நல்லா மன்னிச்சிருக்காங்க, இப்படி ஒரு தன்மையை கொடுத்திருக்காங்க, இப்படி ஒரு நேரத்தை மன்னிச்சிருக்காங்க என்று நினைத்து அலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று அண்ணன் திருமணம் எல்லா இடத்திலும் இருப்பான், எல்லா இடத்திலும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான், எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அடியானை வழிகெடுக்காமல் விட மாட்டான். ஒன்றுதான் பிடிக்கும், அனைத்து கட்டுப்பட வேண்டும். நல்ல அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சு செய்யதான் இருக்கிறான். ஒரு சஹாபி உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த இரவு ரகசியத்தில இப்லீஸ் பார்த்தான், உறங்க விட்டுட்டான். மறுநாள் காலை அந்த பகல் முழுக்க அந்த சஹாபி அந்த முழுக்க அனுமதித்தார். அம்மாயை ஒரு இரவின் வணக்கம் உன்னோடு உரையாடும் ஒரு உரையாடல் என்னைக்கு போயிருக்கிறது. இது இப்லீஸினை வழக்கத்தில் இருக்கிறாய், நீ பாவத்தை அதை ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் நீ கண்டித்து விடா என்று அழுது கொள்கிறார்கள். அதுதான் முழுக்க ஆயினார். அதுதான் உரையினார்கள். எடுத்து நேரம் ஒரு மனிதனுக்கு கட்டி ஒரு ஆணை எழுதுவதோ சுமந்து எழுதுவதோ பிடிக்காதவா ஒரு நாள் தூங்க அவன் முழுக்க அழைத்து அல்லாத பெரும் அறுவை பெரும் அறுவை வச்சுட்டீங்க. இன்னைக்கு தூங்க வச்சுட்டு அல்லாவுக்கு இதை விட நீங்க பன்மடங்கு நன்மை கிடைச்சிருந்தா அந்த 2 காலத்துல கிடைக்கும். அந்த 2 காலத்துல ஒரு நாள் வரைக்கும் நன்மை கொடுப்பீங்க. அதனால நான் எழுப்புறது நல்ல காரியமாக தெரிகிறது. ஆனால் எழுப்பினாலும் கூட தான் ஏன் தூங்க போட்டேன் கண்டு கொண்டிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு தூங்கி சொன்னா அல்லாவுக்கு தாங்க முடியாது. அதனால சொன்னாங்க என்று வரலாறு சூரியன் உதயமானது எந்த வழியில் உலகிறாரோ செய்தானை ஆடு திரும்பி வைக்கிறான். எந்த முந்தைய வாரம் காயணும் வீட்டுக்கு நுழைகின்ற பொழுது எந்த வகையில் தலாபதினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கிறான். இது காயப்படுகிறான் வாழ்க்கையை சொன்னோம். இன்னொன்று ஈசாவுடைய நுழைய மாட்டான் என்று யாரெல்லாம் இருக்கிறோம். இது செய்யக்கூடிய சத்தியம் அடித்து நடைபெறுவதற்கு இதில் ஒரு நாள் செய்தால் போதும். சொல்லுவோம் செய்ய கேட்கிறோம். அதன் அடிப்படையில் மாறித்தார்கள் எதற்கு சொல்கிறேன் சொன்னால் சுபகு தொழுகாமல் எந்த வழியில் வழங்குகிறாரோ அவருடைய ஆதரவு தெரிஞ்சு கிடைக்கிறான் என்று சொன்னேன். சொன்னது சத்தியமணி சர்தாரியாக சொல்லலாம். ஆனால் அவனுக்கு பார்த்து எல்லா இடத்திலும் சுத்தே எல்லா இடத்திலும் கொண்டிருக்கிறான். சொல்லுவாங்க செய்வாங்க. நீங்கள் மாலை நேரத்தில் சூரியன் மறைக்கூடிய நேரத்தில் இரவுடைய ஒரு பகுதி சூரியன் மறையா இந்த மறைக்கும் நேரத்திலும் இரவுடைய ஒரு பகுதி நேரத்திலும் நீங்கள் குழந்தைகளை வெளியே கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை நீங்கள் வெளியே கொண்டிருக்கிறார்கள். செய்தான் முன்னாடி கொண்டிருக்கிறான். எப்பொழுது வாக்கு செல்லப்படுகிறதோ எப்பொழுது சூரியன் மறையப்படுகிறதோ அதற்கு பின்னாடி குழந்தைகளை நீங்கள் தாராளமாக வெளியிடுகிறது. அந்த நேரத்தில் குழந்தைகள் கொண்டு வருவார். இன்னொரு குழந்தைகளை கூட தூக்குவது மாலை எடுத்த குழந்தை நம்ம அதாவது பெண்கள் இப்படி சொல்லுவாங்க புரிவி போவோம் அப்படி சொல்லுவாங்க. இந்த குழந்தை கொண்டு போகும்போது மாலை நேரத்தில் பறவை போவோம் புரிவி போவோம் அந்த நேரத்தை கொண்டு போவாதீங்க அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. ஆனா தல்லாமல் சொல்லுவாங்க மாலை நேரத்தில் மகளிருடைய நேரத்தில் பார்க்குவதற்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வெளியிட்டு செல்லாதீர்கள். எப்பொழுது நான் சொல்லப்படுகிறதோ அதற்கு பின்னால் ஆசிரியர்களை நீங்கள் அழைக்கிறீர்கள்.
இது கதவு அதுல அதே நேரத்துல சொல்லி அதாவது நம்ம ஊர்ல ஆரம்பத்துல வழக்கை இங்க வழக்கை நம்ம ஊர்ல ஜனப்படத்தில் இருக்கு. அதே நேரத்துல இன்றைக்கு அன்றைக்கு அது ஹதீஸ் தெரியல. ஆனா அதே நேரம் நான் சொல்வதற்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ் சொல்லி அதாவது முன்கதவையும் பின்கதையும் காத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். ஆனா ஹதீஸ் எல்லாம் சொல்றாங்க அல்லாஹ்வின் பெயரை கொண்டு உங்களுடைய முன்வாசல் நீங்கள் அடையுங்கள். எப்பொழுது வாசனை அடைக்கப்படுகிறதோ அந்த அடைக்கப்பட்ட வாசனை செய்தான திறக்க முடியாது செய்தான திறக்க முடியாது. அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்துகின்ற பொழுது அதை குழம்புகின்ற பொழுது நீங்கள் செய்தான திறக்க முடியாது. அதனால அந்த நேரத்தில் மாறி நேரத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லி தலை அடையுங்கள் என்று என்ன பெருமான் முகமது சொல்லுவார். இப்படி எங்கேயும் வந்துவாங்க அதாவது மூன்று வரைக்கும் வழிபட்டுக் கொண்டே வரலாற்று சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தினுடைய ஆரம்ப காலம் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்ற ஒரு ஆரம்பமாக இந்த ஆரம்ப காலகட்டத்தில் குறைஷிகள் எல்லாம் ஏற்று ஒரு இடத்துல ஒரு கூட்டம் பண்ணார். நபியை என்ன செய்யறது? நாம் வணங்கிக் கொண்டு காலங்காலமாக பாரம்பரியமாக வணங்கி வைத்துக் கொண்ட அந்த சிலையினுடைய வணக்கத்தை தவிர்க்கிறார், அதை நிறுத்துகிறார். அந்த மூலாவியுடைய வணக்க வழிபாடுகளை இல்லை என்று சொல்கிறார். இவர் ரசூலை சொல்கிறார், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்கிறார். இப்படி எல்லாம் செய்யக்கூடிய முகமது நாம் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு மசூரா கொடுக்கும். இது பதில அணியை சொன்னா இதெல்லாம் எதுவும் செஞ்சீங்க இந்த கூட்டம் மக்கள் சொன்னாங்க. மூணு இடத்துல அழைக்கிறாங்க. ஒரு 1000 சொல்லுச்சு. இப்ப கேட்ட நினைக்கிறாங்க. அந்த காலத்துல அவங்க என்ன செய்யலாம்? நாடு கட்டுவான், சிறை வைக்குவான், தூங்குவான், அவருடைய நாடு. இப்ப இவன் சொன்னா அபூஜஹில் மகமூர் மக்கள் குறைஷில ஒரு தலைமைத்துவம் பெற்றவர், ஒரு செல்வாக்குடையவர். அப்ப அபூஜஹில் வீட்டுக்குள்ள தனக்கு ஒரு திறமை இருக்கிறார். தனக்கு ஒரு திறமை
செய்யலாம், அவன் சந்தோஷப்படலாம், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த கூட்டத்தை அவங்க ஏமாற்றமான முறையில ஒரு சிலை நாம் கொண்டு மாற்றம் சத்தியம் இல்லை, உண்மையான மாற்றம் இல்லை, பொய்யான மாற்றம், இந்த முகமது உண்மையான அல்ல இதெல்லாம் வைத்து கவலையோடு செல்லலாம். அன்றைய தஞ்சாவூர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வு சொல்லலாம். இப்படி ஒரு நம்ம மாநிலத்தில் இப்படி ஒரு அவமானமாய் இப்படி ஒரு சிலை மூலமாக பேசப்பட்டு சிலை மூலமாக நிரூபிக்கப்பட்டு மக்களை பற்றிய உண்மைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால கவலையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கதவை தட்டுப்படுது. கதவை தட்டுப்படுத்த கையில மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாடு மாடுவது கேட்டாங்க, அவர் தரம் மாடு சொல்லிட்டு நீ யாரு அப்படின்னு கேட்ட. அவன் சொன்னாரு, நீ யாரு சொன்ன, எனக்கு நீங்க கட்டளை இருக்கு, உன்னுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுகிறேன், நீங்க எதெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதற்கு நான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட வாணிகளுக்கு முன்னாடி இந்த வாணிகளுக்கு மீண்டும் கேட்டாங்க, நீ யார் முதல்ல சொல்லு, நீ எங்கிட்டு வந்திருக்கிறார், கையில வாணி எங்கிட்டு வந்திருக்கிற. இன்னொரு அறிவிப்பு கூட சொல்லுவாங்க, அந்த வாணியிலிருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. ரெண்டும் நெருப்பினால் படைக்கப்பட்டவர். இன்னும் சைத்தான் வேறு, ஆனால் இன்னும் சைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவர். ஆனால் சிந்தனைகள் வணங்கும் வழிபடுத்தலாம். அதனால நம்ம சொன்னா இனத்தையும் மனித இனத்தையும் நான் படைக்கவில்லை, என்னை வணங்குவதற்கான வழிபடுகிறது. அவர் இனங்கள் வணங்கும் என்பது புராணமா நிறுவனமாகப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தி சொல்றாங்க, நான் இன்பத்தை உன்னுடைய பலம் என்ன, உன் பலம் என்ன, இப்படி வாடிக்கையோட ஆரம்பிக்கிற, நீ எங்கிருந்து வர, உன்னுடைய பலம் என்ன, அந்த பலத்தை சொன்னது. நான் எப்படி பலம் கொண்டு தெரியுமா, இந்த எல்லா மலையையும் அபூபஸ் மலையும் இரண்டையும் தூக்கி கடலில் போடும் மலைக்கெல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார். என்னால் அல்லாஹ் எந்தாலும் காட்டி கொடுத்திருக்கா எல்லாருடைய அப்படி இந்த கையில அபூபஸ் மலை, அபூபஸ் மலையை இந்த ரெண்டு கையாலை தூக்கி கடலில் வீசும் அளவிற்கு ஓடும் அளவிற்காக எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் என்று அந்த ஜில்லு சொல்றது. என்ன விஷயம் சுத்தலாம் வெளியே கேட்டான், நீ எங்கிருந்து போக அப்படி, நீ எங்கிருந்து வர, நீ யாருக்கு கல்வின்னு சொல்லு, பலம் என்ன பலத்தை சொல்லு, நீ எங்கிருந்து வர, அந்த ஜில்லு சொல்லு, குந்துவி ஜீவனி வகை சாமியா, நான் எங்கிருந்து வா, ஏதாவது கடையின் ஏழாவது ஜீவித்து ஜீவத்தின் வகை சாமியா, ஏழாவது கடலில் ஜீவித்து நான் வருகிறேன். என்னுடைய இடம் இல்லை, ஏழாவது கடலில் ஏழாவது கடலில் ஒரு ஜீவனுடைய இடம், அந்த இடத்தில் இருந்து நான் வருகிறேன். யார் படிக்க செய்ய சொன்னா எங்கேயும் கேட்டவர்கள் சொல்லிச்சோ, இது அசானி அவர்கள் வந்தார்கள், வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், இந்த வாழை பிடிச்சிருக்கிறோம், அந்த வாழை அவர்கள் கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, நீ போ, நீ சரி விளையாட்டு செய்வான் தமிழகம் அந்த முக்காவுக்கு உதவிகளுக்கு மத்தியில் அபூஜைகள் வழங்கக்கூடிய ஒரு செய்வான் இருந்து நபி பிரிச்சிருக்கிறான். அது சில தெரிஞ்சாரு ஒரு செய்தான் விழித்து ஒரு விழித்து அபூஜைகள் வழங்கக்கூடிய அந்த சிலையின் மூலமாக பேசுறான், நபியை பேசுறான். அதனால நீ இங்க போய் அவரை வெட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு ஜீவித்தலாம்
அபூஜஹல் மீண்டும் அந்த சிலையை கொண்டு வந்தார். கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் வைக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு மத்தியில் வைக்கப்பட்ட அந்த சிலையின் மூலமாக அந்த சிலையில் சத்தம் வந்தது, யா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவர் வருவது கருதியார் அல்லாஹ்வின் ஆயுள் இருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முஹம்மது இருக்கிறார். வாழ சனமும் லா அன்ஃபு வலா அஃது. நான் எந்த வேலையிலும் நான் இல்லை. நான் ஒரு சிலை, நான் ஒரு கண்டு. என்னால் எதுவும் முடியாத மக்களுக்கு எந்த விரைவிலும் கொடுக்க முடியாது, எந்த இடையிலும் கொடுக்க முடியாது. என்னை எவன் வணங்குகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வின் சமமாக நான்கு உண்டாகும் என்று மீண்டும் அந்த சிலையில் இருந்தது. அல்லாஹ் இன்னும் மூலமாக மீண்டும் பேசுகிறான் என்று அல்லாஹ் இந்த அளவிற்கு தான் மக்களை வழிபடுவதற்கு முடியாத ஒரு இடம் கிடைக்காதா ஏதாவது இடம் கிடைக்காதா ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த நேரத்தில் கூட சீட்டான வந்து ஏதாவது வயது ஏற்படுத்தும், ஏதாவது ஒரு வயது ஏற்படுத்தும். நினைக்கிறாங்க முஸ்லிம் செய்திகள் அறிவித்துள்ளது என் கழித்து வெட்டப்படுவது போல நான் அனுபவப்பட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து மாற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நான் தெரிஞ்சா நான் சொல்லிட்டு இருக்க பயமான அதை ஏற்பட்ட பயம் இன்னும் போகல அப்படின்னு நான் சொல்லி சிரிச்சீங்கன்னு சொல்லி நம்ம. ஆனா இந்த செய்தி அந்த மனிதன் சொல்லிட்டான், என் கண் துண்டிக்கப்படுவது நான் கடையில் கண்டேன். அப்படி ஒரு மனிதன் இப்படி செய்தால் விளையாடும் போது கண்டால், இப்படி ஒரு விசாரமான ஒரு கடலை கண்டால் அவர் யார் திரட்டு சொல்லுகிறீர்களா? கடவுளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சாதிமானவர், ஒரு நல்ல மனிதர், அவரிடத்தில் உங்களுடைய கடனை இதுபோன்று உண்டான கடவு திடீர்னு உண்டான ஒரு கடனை நீங்கள் கண்டால், அதுபோன்று உண்டான கடலில் விளையாடும் விஷயத்தை நீங்கள் கண்டால் நல்லவர்கள் சொல்லுங்கள். ஒரு ஆள் இன்னும்பா ஒரு ஆள் சொன்னாங்க அப்படி நடந்துட்டாங்க. ஒரு கணனை கண்டு இன்னொரு மனிதனுக்கு நீங்கள் சொல்கின்ற போது அது கேட்டு ஒரு மனிதன் விளக்கம் சொல்வார்கள். ஒரு காலம் அப்படியே நடந்து சொல்றோம். அவரு சொல்லுவார். கணவருக்கு ஒரே கணவன் ரெண்டு பேருக்கு கண்டுபிடிக்காது. ஒரே கணவன், அந்த ஒரே கணவன் ரெண்டு பேர் கண்டாங்க. இவரும் அவரும் கண்டாரு, இவரும் அவரும் கண்டாரு. ஆனா கண்டவர் வேறு வேறு ஆளு. ஆனா வேறு வேறு ஆளு கண்டாலும் கூட கண்ட கனவு ஒரே கனவாக இருந்தாலும் கூட வேறு வேறு அர்த்தம் இருக்கிறது, வேறு வேறு விளக்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறார். அதனால கனவு கண்டா தனி ஆட்சியில் வரலாம். எதுக்கு சொன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி ஒரு விமானமான ஒரு கனவை காண்பீர்களானால் செய்தார்களுக்கு தெரியாதையா, அதனால ஆட்சி திரட்டு தெரியாதுங்க. அப்படி இரவு நேரத்தில் நீங்கள் கனவு காண்பீர்களானால் இன்னொரு ஆயிரத்தி சொல்லுவாங்க, ஆயிரத்தி சொல்லுவாங்க. அதனால அதுவும் தெரியல. சாதிகளான அதாவது நல்லவர்கள் சொல்லுவாங்க, தெரியவங்க சொல்லுவாங்க. ஆயிரத்தி போது தெரியல. சொன்னாங்க. அப்படி ஓடிச்சு இடது பக்கமாக படிச்சிருந்தீர்கள் வலது பக்கமாக படிங்க. நம்ம வலது பக்கமாக படிச்சு அது மாதிரி
அரிசியின் கீழ் எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். வலது பக்கமா படுக்கணும்னு சொல்லுறாங்க. நம்ம அதே மாதிரி வலுவகளையும் தனிப்படுத்துவோ அது அனைத்து ஆயிரத்தி வலுவகமாய் படுத்து அப்படி படிக்கிறாங்க. எப்போ ஆயிரத்தி அவர் கீதா விலைக்கு வாங்கி தருவாங்க. அந்த அளவிற்கு கீதா எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் மனிதனை வழிபடுவதற்கான வழியெல்லாம் தேவைப்படுகிறார். முடியலையா? எல்லாருக்கும் முடியல. அந்த நீங்க கேட்கும் கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு அல்லாஹ் நீங்க கேட்க கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு அல்லாஹ் இருக்கிறான்னு கேள்வி கேட்காங்க. என்ன பதில் சொல்லலாம்? அடுத்த வாரம் நல்லவர்களோடு